உங்க வீட்டு ஜன்னலுக்கு வெளியே, ஆமா, நீங்க தினமும் பார்க்குற அந்த மரத்தை எப்பவாச்சும் உற்று கவனிச்சிருக்கீங்களா? அதாவது, வெளிப்பார்வைக்கு அது எந்த அசைவும் இல்லாத ஒரு சாதாரண பச்சை நிற உயிரினம் மாறி உங்களுக்கு தோணலாம். ஆனா நிஜத்துல அது அப்படி இல்ல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா, அந்த மரத்துக்குள்ள புவியீர்ப்பு விசைக்கு எதிரா நூற்றுக்கணக்கான லிட்டர் தண்ணிய எந்த ஒரு மோட்டாரும் இல்லாம, அதுவும் சத்தமே இல்லாம மேல கொண்டு போற ஒரு மாபெரும் பிளம்பிங் நெட்வொர்க் ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்குற அந்த மரத்தோட ஒவ்வொரு இலையும் ஒரு அதிநவீன சோலார் ஃபேக்டரி. நாம வெளியில பார்க்குற அந்த அமைதிக்கு நேர்மாறா, உள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான மைக்ரோஸ்கோபிக் சிட்டி, அதாவது ஒரு நுண்ணிய நகரம், இரவு பகலா ஒரு வினாடி கூட ரெஸ்ட் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப கரெக்ட். அந்த நகரத்தோட வரைபடத்தை டீகோட் பண்றது தான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். உங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் செய்யப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற அறிவியல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா, நெகமெய்யா க்ரூ அப்படிங்கிற தாவர உள்ளமைப்பியலின் தந்தையோட ஆரம்பகால ஆய்வுகள்ல தொடங்கி, இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற குளோரோபிளாஸ்ட், அப்புறம் மைட்ரோகாண்ட்ரியாவோட ரகசியங்கள் வரைக்கும் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. ஆமா. எந்த ஒரு நகரமும் ஒரே நாள்ல உருவாகிடாது இல்லையா? செங்கற்கள் சேர்ந்து சுவராகி, சுவர்கள் சேர்ந்து ஒரு பெரிய கட்டடமா மாறுற மாதிரி தான் தாவரத்தோட அமைப்பும் இருக்கு. அதாவது அணுக்கள் மூலக்கூறுகளாகி, மூலக்கூறுகள் செல்களாகி, அந்த செல்கள் ஒன்னா சேர்ந்து திசுக்களா மாறுது. இந்த திசுக்கள் தான் அந்த நகரத்தோட அடிப்படை கட்டமைப்பு. சரியா சொன்னீங்க. அந்த நகர கட்டமைப்பை நாம 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். 1875ஆம் வருஷத்துல சாக்ஸ் அப்படிங்கிற அறிஞர் இத ரொம்ப தெளிவா வகைப்படுத்தினார். ஓ, 3 பிரிவுகளா? அது என்னென்ன? முதலாவது புறத்தோல் திசு. இது நகரத்தோட பாதுகாப்பு மதில் சுவர் மாதிரி. 2வது தளத்திசு. இது நகரத்தோட மையப்பகுதி, அதாவது மக்கள் வசிக்கிற வீடுகள், வணிக வளாகங்கள் மாதிரி. 3வது வாஸ்குலார் திசு. இது நகரத்தோட போக்குவரத்து அப்புறம் குழாய் அமைப்புகள். சூப்பர். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, இந்த புறத்தோல் திசுவை வெறும் உயிரற்ற ஒரு செங்கல் சுவர்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது ஒரு ஸ்மார்ட் சுவர் அப்படின்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. ஒரு தாவரத்துக்கு எதற்குங்க ஸ்மார்ட் சுவர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களோ நானோ வெயில்ல நடந்தா, தாகம் எடுத்தா உடனே தண்ணி குடிப்போம். இல்லனா நிழல தேடி போவோம். ஆமா, மரத்தடிக்கு போயிடுவோம். ஆனா தாவரம் அப்படி நகர முடியாது இல்லையா? சுட்டெரிக்கும் வெயிலா இருந்தாலும் அதே இடத்துல நின்னாகணும். அதனாலதான் அதோட வெளிச்சுவரான புறத்தோல்ல கியூட்டிக்கிள் அப்படிங்கிற ஒரு மெழுகு படலமும், ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லப்படுற இலைத்துளைகளும் இருக்கு. அந்த மெழுகு படலம் எதுக்கு? தண்ணி ஆவியாகாம தடுக்கவா? எக்ஸாக்ட்லி. கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது வெயில்ல உள்ளே இருக்கிற தண்ணி ஆவியாகி வீணாகாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். ஓஹோ, அப்போ அந்த ஸ்டொமேட்டா இலைத்துளைகள் தான் ஸ்மார்ட் கேட் மாதிரி செயல்படுதா? அது எப்படிங்க தானாவே திறந்துக்குது? அது ஒரு அருமையான மெக்கானிசம். அந்த துளைகளை சுற்றி காப்புச் செல்கள், அதாவது கார்ட் செல்ஸ் அப்படின்னு 2 செல்கள் இருக்கும். அது பார்க்கறதுக்கு 2 பீன்ஸ் விதைகளை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். ஓ, பீன்ஸ் ஷேப்ல இருக்குமா? ஆமா. செடிக்கு தண்ணி அதிகமா இருக்கும்போது இந்த காப்புச் செல்கள் தண்ணிய உறிஞ்சி பலூன் மாதிரி உப்பிடும். அப்படி உப்பும்போது நடுவுல இருக்கிற துளை தானா திறந்துக்கும். அட, அப்ப தண்ணி குறையும் போது? தண்ணி குறைவா இருக்கும்போது அந்த செல்கள் சுருங்கி துளைய மூடிடும். இதன் மூலமா வெயில் காலத்துல தேவையற்ற நீராவி போக்க தடுத்து செடி தன்னுள் இருக்கிற தண்ணிய பத்திரமா பாதுகாத்துக்குது. வாவ்! எந்த எலக்ட்ரானிக் சென்சாரும் இல்லாம எவ்வளவு துல்லியமான ஒரு டிசைன். நீங்க கேக்குறப்போ உங்களுக்கும் இது ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நகரத்தோட மதில் சுவரா பார்த்துட்டோம். அடுத்ததா இந்த நகரத்துக்குள்ள நீரும் உணவும் எப்படி விநியோகம் செய்யப்படுது அப்படிங்கிற முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதாவது வாஸ்குலார் திசுக்கள். ஆமாங்க. சைலம் அப்படிங்கிற குழாய் வேர்லிருந்து தண்ணிய உறிஞ்சு மேலேயும், ஃப்ளோயம் அப்படிங்கிற குழாய் இலையில தயாரான உணவை மத்த பாகங்களுக்கும் கடத்துதுன்னு நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருப்போம். ஆமா ஆமா. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த குழாய்கள் செடிக்குள்ள எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே. கண்டிப்பா. வேர்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குழாய்கள் ஆரப்போக்கில், அதாவது ரேடியலா அடுத்தடுத்து அமைஞ்சிருக்கு. ஆனா அதே குழாய்கள் தண்டு பகுதிக்கு வரும்போது ஒன்னா சேர்ந்து ஒரே கற்றையா பயணிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். குழாய்களோட வேலை நீரும் உணவும் கடத்துறது தான். ஆனா ஒரு பீன் செடிக்கும், அதாவது இருவித்தலை தாவரத்துக்கும், ஒரு மக்காச்சோள செடிக்கும், அதாவது ஒரு வித்தலை தாவரத்துக்கும் உள்ள இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிற விதம் முற்றிலுமா வேற வேறையா இருக்கே. ஆமா,
பெரிய வித்தியாசம் இருக்கு. தண்டு பகுதியில பார்த்தா டைகாட் செடிகள்ல இந்த குழாய்கள் ஒரு வளையம் மாதிரி ரொம்ப நேர்த்தியா அடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மோனோகாட் செடிகள்ல தண்டு முழுக்க ஆங்காங்க சிதறி கிடக்கு. இது ஏன், எதுக்காக இப்படி ஒரு வித்தியாசம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வித்தியாசத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் வார்த்தை தான் கேம்பியம். கேம்பியம். ஆமாங்க. டைகாட் தாவரங்கள்ல சைலத்துக்கும் புளோயத்துக்கும் நடுவுல இந்த கேம்பியம் அப்படிங்கிற திசு இருக்கும். இத திறந்த கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியத்தை நீங்க ஒரு 3D பிரிண்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 3D பிரிண்டரா? எப்படி? ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் புது புது சைலம் குழாய்களையும் புது புது புளோயம் குழாய்களையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஓ, அப்போ ஒவ்வொரு வருஷமும் புது குழாய்கள் உருவாகிட்டே இருக்கிறதால தான் அந்த தண்டு பகுதி நாளுக்கு நாள் அகலமாகி ஒரு பெரிய மரமா வளருதா? நாம ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ற மரக்கட்டைகள் எல்லாமே இப்படி உருவானது தானா? மிகச் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மரக்கட்டை அப்படிங்கிறதே பல வருஷங்களா கேம்பியம் உருவாக்குன பழைய சைலம் குழாய்களோட அடுக்குதான். நாம ஒரு மரக்களைய வெட்டினா அது மறுபடியும் துளிர்த்து பெருசா வளர்றதுக்கும் இதுதான் காரணம். அடடா, அப்போ மோனோகாட் தாவரங்கள்ல மோனோகாட் தாவரங்களான புல், மூங்கில், மக்காச்சோளம் இதுலெல்லாம் இந்த கேம்பியம் இருக்காது. அதனால அத மூடிய கற்றை அப்படின்னு சொல்லுவோம். கேம்பியம் இல்லாததால அதால பக்கவாட்டுல அகலமா வளர முடியாது. அது வெறும் உயரமா மட்டும்தான் வளரும். ஓஹோ, ஒரு புல்ல வெட்டினா அது மரக்கட்டை மாதிரி பெருசா மாறாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வாவ்! இவ்வளவு நாளா புல்லுக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சும்மா மேலோட்டமா தான் பார்த்திருக்கேன். ஆனா இதுக்குள்ள இவ்ளோ பெரிய இன்ஜினியரிங் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இது எனக்கே ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட் தான். நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. சரி, போக்குவரத்து குழாய்கள் மூலப்பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிற இடத்துக்கு போவோம். அந்த தொழிற்சாலைகள் எங்கே இருக்கு? அவைதான் இலைகள். இலைகள்லயும் டைகாட் மோனோகாட் நடுவுல பெரிய வித்தியாசங்கள் இருக்கே. ஆமாங்க. இப்போ மாம்பழம் மாதிரி ஒரு டைகாட் செடியோட இலைய சூரிய ஒளியில வச்சு பாத்தீங்கன்னா மேற்புறம் அடர்பச்சையாகவும் கீழ்ப்புறம் வெளிர்பச்சையாகவும் இருக்கும். ஆமா, நோட் பண்ணிருக்கேன். ஆனா புல் மாதிரி ஒரு மோனோகாட் இலைய திருப்பி பாத்தீங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரியான பச்சை நிறத்துல தான் இருக்கும். புல்லோட இலைன்னு சொன்னதும் தான் எனக்கு குறிப்பிடு இதை படிச்ச ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஞாபகத்துக்கு வருது. புள்ளி நிலையில புள்ளிஃபார்ம் செல்கள் அப்படின்னு ஒன்னு இருக்காமே, அது என்ன பண்ணுது? பேரை பார்த்தா ஏதோ பெரிய ஆயுதம் மாதிரி இருக்கே. ஆயுதம் இல்லைங்க. ஆனா அது ஒரு அற்புதமான தற்காப்பு மெக்கானிசம். இந்த புள்ளிஃபார்ம் செல்களை நீங்க ஒரு சின்ன தண்ணி பலூன்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. புல்வெளியில கடுமையான வெயில் அடிக்கும்போது இந்த செல்கள்ல இருக்கிற தண்ணி ஆவியாகி பலூன் காத்து போனது மாதிரி சுருங்கிடும். அப்படி சுருங்கும்போது ஒட்டுமொத்த இலையும் தன்னைத்தானே ஒரு குழாய் மாதிரி சுருட்டிக்கும். வாட்? வெயில இருந்து தப்பிக்க இலை தன்னைத்தானே சுருட்டிக்குமா? ஆமா. அப்படி சுருட்டிக்கிறதன் மூலமா இலையோட பரப்பளவு குறைஞ்சு சூரிய ஒளி நேராக படுறது தவிர்க்கப்படுது. இதனால உள்ளே இருக்கிற மீதி தண்ணி பாதுகாக்கப்படுது. வெயில் குறைஞ்சதும் மறுபடியும் தண்ணிய உறிஞ்சு இலை விரிஞ்சுக்கும். இயற்கையோட படைப்புல ஒவ்வொன்னும் எவ்வளவு நுணுக்கமானது பாருங்க. வெயில தவிர்க்க நிழல தேடி போக முடியாத செடி தனக்குத்தானே ஒரு குடைய உருவாக்கிக்குது. சரி, இந்த தொழிற்சாலைக்குள்ள நடக்கிற மிக முக்கியமான வேலை ஒளிச்சேர்க்கை. இந்த ப்ராசஸ் எங்க, எப்படி நடக்குது? இலையோட செல்களுக்குள்ள பசுங்கணிகம் அல்லது குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு நுண்ணுறுப்பு இருக்கு. இத அந்த மைக்ரோஸ்கோபிக் நகரத்தோட சோலார் பேனல் பண்ணை அப்படின்னே சொல்லலாம். சோலார் பேனல் பண்ணை, நல்ல கம்பாரிசன். இது இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்குள்ள ஸ்ட்ரோமா அப்படிங்கிற ஒரு திரவப் பகுதி இருக்கு. அந்த திரவத்துக்குள்ள நாணயங்களை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி வச்சது மாதிரி தட்டு போன்ற அமைப்புகள் இருக்கும். அந்த தட்டுகளுக்கு தைலகாய்டு அப்படின்னு பேரு. ஓகே. ஒட்டுமொத்த நாணய அடுக்கிற்கும் கிரானா அப்படின்னு பேரு. இருங்க, அந்த தைலகாய்டு நாணயங்களுக்கு உள்ளதான் ஒளிச்சேர்க்கை நிறமிகள், அதாவது பிக்மெண்ட்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க. இதுல குளோரோஃபில் ஏ அதாவது பச்சையம் ஏ அப்படிங்கிறது தான் முதன்மை நிறமி. இதுதான் சூரிய ஒளிய நேரடியாக ஈர்த்து வேதியாற்றலா மாத்திர மையப்பகுதி. ஓ, ரியாக்ஷன் சென்டர். அப்போ மத்த நிறமிகள் எல்லாம்? குளோரோஃபில் பி அப்புறம் கேரோட்டினாய்டு மாதிரி மத்ததெல்லாம் துணை நிறமிகள். இவை சோலார் பண்ணையோட ஆண்டனாக்கள் மாதிரி செயல்பட்டு ஒளியை ஈர்த்து முதன்மை நிறமிக்கு அனுப்பி வைக்கும். சூப்பர். இந்த ஒளிச்சேர்க்கை தொழிற்சாலையோட வேலையை நான் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாக்குறேன். இது ஒரேலியா நடக்கிற ஒரு நிகழ்வு இல்ல. இது 2 ஷிஃப்ட்ல நடக்குதுன்னு நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, 2 ஷிஃப்ட் தான்.
முதல் ஷிஃப்ட் வந்து ஒளிவினை, அதாவது லைட் ரியாக்ஷன். இது நேரடியாக சூரிய ஒளியை பயன்படுத்தி நடக்கிறது. சூரிய ஒளி அந்த கிரானா பகுதியில படும்போது அங்க இருக்கிற நீர் மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு ஏடிபி அப்புறம் NADPH அப்படிங்கிற தற்காலிக எனர்ஜி பேட்டரிகள் சார்ஜ் செய்யப்படுது. கரெக்ட். இந்த நிகழ்வை ராபின் ஹில் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதால இத ஹில் வினை அப்படின்னு சொல்றாங்க. மிக சரியான ஒப்பீடு. பேட்டரிகளை சார்ஜ் பண்றது தான் முதல் ஷிஃப்டோட வேலை. அடுத்து வர்றது ரெண்டாவது ஷிஃப்ட். இத இருள் வினை, அதாவது டார்க் ரியாக்ஷன் அல்லது கால்வின் சுழற்சின்னு சொல்லுவாங்க. பேரை கேட்டு இது இருட்டுல தான் நடக்கும்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். இதுக்கு சூரிய ஒளி நேரடியாக தேவையில்லை, அவ்வளவுதான். ஆமா, சூரிய ஒளி நேரடியா பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியானால் இந்த ரெண்டாவது ஷிஃப்ட்ல என்னதான் நடக்குது? முதல் ஷிஃப்ட்ல சார்ஜ் செய்யப்பட்ட அந்த ATP மற்றும் NADPH பேட்டரிகளை பயன்படுத்தி இலையோட ஸ்ட்ரோமா திரவ பகுதியில ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. ஓகே. காற்றிலிருந்து இலைத்துளைகள் வழியா உள்ளே வந்த கார்பன் டை ஆக்சைட இந்த பேட்டரிகளோட ஆற்றலை கொண்டு குளுக்கோஸாக, அதாவது உணவாக மாத்துற வேலை இங்கதான் நடக்குது. ஆஹா, ஒளியை ஆற்றலா மாத்தி அந்த ஆற்றலை கொண்டு காற்ற உணவா மாத்துற ஒரு மேஜிக். இந்த இருள் வினையோட வேதியியல் நிகழ்வுகளை கண்டுபிடிச்சதுக்காக மெல்வின் கால்வின் அப்படிங்கிற விஞ்ஞானிக்கு 1961ல நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப தகுதியான பரிசு தான் அது. கண்டிப்பா. இத பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய தோணுது. பாரத் ரத்னா CNR ராவ் அவங்க தாவரங்களோட இந்த குளோரோபிளாஸ்ட் தொழில்நுட்பத்தை உற்று கவனிச்சு அதை அப்படியே செயற்கையா உருவாக்கி ஆர்டிஃபிஷியல் போட்டோசிந்தசிஸ் மூலமா ஹைட்ரோஜன் எரிபொருளை உருவாக்குறதுல பெரிய சாதனைகளை பண்ணிருக்காரு. அது மனிதகுலத்தோட மாபெரும் அறிவியல் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். தாவரங்கள் பல கோடி வருஷங்களா செஞ்சு வர்ற இந்த இன்ஜினியரிங் டிசைனை மனுஷன் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ண முடிஞ்சா எதிர்காலத்தோட எனர்ஜி பிரச்சனைக்கு அதுவே மிகப்பெரிய தீர்வாமையும். உண்மையாவே சிலிர்ப்பா இருக்கு. சரி, இப்போ தாவரத்தோட தொழிற்சாலையில குளுக்கோஸ் அப்படிங்கிற உணவு தயாராயிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு நிலக்கரி மாதிரி அல்லது பெட்ரோல் மாதிரி சேமிக்கப்பட்ட ஒரு ஆற்றல். ஆமா, பெட்ரோலை அப்படியே வண்டியோட சக்கரங்கள்ல ஊற்றலாம், வண்டி ஓடாத. அதை இன்ஜினுக்குள்ள அனுப்பி எரிச்சு சக்தியா மாத்தணும். அதை எப்படி தாவரம் தனக்கு பயன்படக்கூடிய ஆற்றலா மாத்துது? அந்த இன்ஜின் வேலையை செய்யறது தான் செல்லுக்குள்ள இருக்கிற மைட்ரோகாண்ட்ரியா. இத 1857ஆம் வருஷம் கோலிக்கர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். இதுதான் அந்த நுண்ணிய நகரத்தோட பவர் பிளான்ட். வெயிட், நம்ம சாப்பிட்ட உணவை சக்தியா மாத்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். அதே போல தாவரங்களும் சுவாசிக்குதா என்ன? எனக்கு தெரிஞ்சு செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடுதுன்னு தானே நம்ம படிச்சிருக்கோம். அது ஒளிச்சேர்க்கையோட போது நடக்கிறது. ஆனா செடிகளும் நம்மை போலவே சுவாசிக்குது. குளுக்கோஸ ஆக்சிஜனை கொண்டு உடைச்சு தனக்கு தேவையான ஆற்றலை உருவாக்குற இந்த நிகழ்வை செல் சுவாசம், அதாவது செல்லுலார் ரெஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இது மைட்ரோகாண்ட்ரியாவுக்குள்ள தான் நடக்குது. ஓஹோ, மைட்ரோகாண்ட்ரியாவோட அமைப்பை பார்த்தா அதுவும் குளோரோபிளாஸ்ட் மாதிரியே இரட்டை செவ்வுனால் ஆனதுதான். ஆனா இதோட வெளிப்புற செவ்வு சாதாரணமாவும் உட்புற செவ்வு நிறைய மடிப்புகளோடவும் இருக்கு. இந்த மடிப்புகளுக்கு கிறிஸ்டே அப்படின்னு பேரு. எதுக்காகங்க இந்த மடிப்புகள்? அந்த மடிப்புகள் தான் விஷயமே. ஒரு சின்ன இடத்துக்குள்ள அதிகப்படியான பரப்பளவை, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவை உருவாக்குறதுக்காக இயற்கை செஞ்ச டிசைன் அது. வாவ்! அந்த கிறிஸ்டேவோட மேற்பரப்பு முழுக்க ஆக்சிசோம்கள் அல்லது F1 துகள்கள் அப்படின்னு அழைக்கப்படுற சிறு சிறு உறுப்புகள் டென்னிஸ் ராக்கெட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த F1 துகள்கள் தான் ஒரிஜினல் டர்பைன்கள் மாதிரி செயல்பட்டு குளுக்கோஸை எரிச்சு ATP அப்படிங்கிற ஆற்றல் நாணயமா மாத்துதா? முற்றிலும் சரி. அங்கதான் உண்மையான எனர்ஜி உற்பத்தி ஆகுது. இது ஆக்சிஜன் உதவியோட நடக்கிறதால இத காற்று சுவாசம், அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்றோம். இது 3 படிநிலைகள்ல நடக்குது. அது என்னென்ன படிநிலைகள்? முதல்ல கிளைகாலிசிஸ், அதாவது குளுக்கோஸ 2 துண்டுகளா உடைக்கிறது. ரெண்டாவது கிரப் சுழற்சி. இது மைட்ரோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்ல நடந்து அந்த துண்டுகளை மேலும் பிரிக்குது. இறுதியா எலக்ட்ரான் கடத்து சங்கிலி, அதாவது EDC. இங்கதான் அந்த F1 டர்பைன்கள் வேகமா சுழன்று அதிகப்படியான ATP ஆற்றலை உருவாக்குது. இது ஆக்சிஜன் இருக்கும்போது நடக்கிற சுவாசம். ஆனா ஆக்சிஜன் இல்லாத சூழலிலையும் சில உயிரினங்கள் சுவாசிக்குமாமே. ஆமா, அது காற்றில்லா சுவாசம், அனரோபிக் ரெஸ்பிரேஷன். சில பாக்டீரியாக்கள் அப்புறம் ஈஸ்ட் மாதிரியான நுண்ணுயிரிகள்ல இது நடக்கும். ஆக்சிஜன் இல்லாததால குளுக்கோஸ் முழுமையா உடைக்கப்படாம எத்தில் ஆல்கஹாலாகவோ அல்லது லாக்டிக் அமிலமாகவோ மாறிடும். ஓ,
ஆல்கஹால் ஆயிடுமா? ஆமாங்க. கூடவே கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடும் ரொம்ப குறைவான ஆற்றலும் வெளியாகும். இதைத்தான் நாம நொதித்தல் அல்லது ஃபெர்மெண்டேஷன்னு சொல்றோம். மாவு புளிக்கிறது, திராட்சை ரசம் வைனா மாறுறது எல்லாமே இந்த மெக்கானிசம் தான். அருமை. இதோட தொடர்புடைய இன்னொரு சின்ன விஷயமும் நம்ம குறிப்புகள்ல இருக்கு. சுவாச ஈவு, அதாவது ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். சுவாசிக்கும் போது ஒரு தாவரம் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது அப்படிங்கிறதுக்கும் எவ்வளவு ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கும் உள்ள விகிதம் தான் இந்த சுவாச ஈவு. கரெக்ட். அதாவது இந்த பவர் பிளான்ட் எவ்வளவு உள்ளீட்டை எடுத்துக்கிட்டு எவ்வளவு வெளியேற்ற கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி. ஆமாங்க. உங்க மொட்டமா பார்த்தா நம்ம தினமும் கடந்து போற ஒரு சாதாரண செடிக்குள்ள எவ்வளவு சிக்கலான ஆனா பிழையற்ற ஒரு ரசாயன தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சா பிரமிப்பா இருக்குல்ல. நிச்சயமா. அணுக்கள் மூலக்கூறுகளாகி செல்கள் திசுக்களாகி புறத்தோல் ஸ்மார்ட் கேட்களோட ஒரு பாதுகாப்பு சுவரா நின்னு காக்க உள்ள கேம்பியம் திசு மரக்கட்டைகளை உருவாக்கி சைலமும் புளோயமும் குழாய்களா நீரை கடத்தி இலைகள்ல இருக்கிற பசுங்கணிகம் ஒரு சோலார் பண்ணையா சூரிய ஒளிய உணவா மாத்தி கடைசியில அந்த உணவை மைட்ரோகாண்ட்ரியா ஒரு பவர் பிளான்ட் மாதிரி செயல்பட்டு மின்சாரமா, அதாவது ஏடிபி ஆற்றலா மாத்துது. ஆமா. இது தற்செயலா உருவான ஒரு அமைப்பு கிடையாது. பல கோடி வருஷங்களா இயற்கை செதுக்குன ஒரு சுயசார்புடைய அதிநவீன நகரத்தோட இயக்கம். சந்தேகமே இல்ல. ஒரு பொறியியல் நிபுணர் கூட பார்த்து வியக்கிற டிசைன் இது. நாம இப்போ இன்றைய இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியோட இதை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம சிஎன்ஆர் ராவ் அவங்களோட செயற்கை ஒளிச்சேர்க்கையை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் இந்த கற்பனை பண்ணி பாருங்க. எதிர்காலத்துல நாம கட்டுற வீடுகள், அலுவலக கட்டிடங்கள் எல்லாமே இந்த தாவரங்களோட இலையப் போலவே செயல்பட்டா எப்படி இருக்கும்? அந்த கட்டிடங்களோட வெளிப்புறச் சுவர்கள் இலைத்துளைகளை போல தானாகவே மூச்சு விட்டு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணினா, அதோட ஜன்னல்கள் குளோரோபிளாஸ்ட் போல சூரிய ஒளியை நேரடியாக தங்களுக்கு தேவையான மின்சாரமா மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும்? வாவ், கேட்கவே பிரமாதமா இருக்கு. மனிதர்களாகிய நாம பல மில்லியன் டாலர்களை செலவழிச்சு உருவாக்குற தொழில்நுட்பங்களை இந்த தாவரங்கள் சத்தமே இல்லாம தங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இயற்கையிடமிருந்து நாம கத்துக்க வேண்டிய இன்ஜினியரிங் பாடங்கள் இன்னும் ஏராளமா இருக்கு இல்லையா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நுண்ணிய நகரத்தோட வீதிகள்ல மறுபடியும் ஒரு முறை மனசால பயணிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள பல புதிய கேள்விகளும் ஆச்சரியங்களும் பிறக்கும். இவ்வளவு நேரம் இந்த ஆழமான சுவாரஸ்யமான உரையாடல்ல எங்களோட பயணித்ததுக்கு மிக்க நன்றி.